விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர் மறைந்த மூத்தவர் அண்ணன் தீர்த்தமலை அவர்களுடைய நினைவேந்தல் கூட்டம். இந்த நினைவேந்தல் கூட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் தலைமையேற்று நடத்தியிருக்க வேண்டும். அது தள்ளி தள்ளி 6 ஆண்டுகளை கடந்து போயிருக்கிறது. அந்த நினைவேந்தல் கூட்டத்தை மக்கள் புரட்சி கழகம் அதனுடைய தலைவர் இந்த பகுதியின் போர்வாளாய் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு களமாடிக் கொண்டிருக்கிற அண்ணன் மாப்பா வர்கீஸ் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சி. அது விடுதலை சிறுத்தைகளுக்கும் மகிழ்ச்சி. அதை விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொள்கிறோம். அதனால் அண்ணன் வர்கீஸ் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இந்த மக்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். எதற்காக? தீர்த்தமலை என்ன மக்கள் புரட்சி கழகத்தின் பொறுப்பாளரா? தீர்த்தமலை அண்ணன் வர்கீஸ் அவர்களுக்கு உறவு முறையா? எதற்காக அவருக்கு இரங்கல் கூட்டத்தை நடத்த வேண்டும்? தொடர்ந்து பாண்டி நிலத்திலே எதற்கு அவர் பேசி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ புதிதாக அவர் தீர்த்தமலை அவர்களுக்கு இரங்கல் கூட்டத்தை நடத்துகிறாரா என்று சொன்னால் இல்லை. இதற்கு முன்னால் விடுதலை சிறுத்தையின் மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் மூத்தவர் அத்திமூர் முனியப்பன் அவர்களுக்கு இரங்கல் கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். அந்த கூட்டத்திலே விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அதே போல அணியாலை சுப்பிரமணியுடைய இறப்பை எடுத்து அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட அமைப்பாளராக இருக்கக்கூடியவர். அவருக்கு இரங்கல் கூட்டத்தை அணியாலையிலே நடத்தினார். தோழர் கலசப்பாக்கத்தை சேர்ந்த ரகுவரன் அவர்களுக்கு இரங்கல் கூட்டம், தோழர் சாக்கிய உயிரனுக்கு இரங்கல் கூட்டம், தோழர் தமிழ்வாணனுக்கு இரங்கல் கூட்டம், தோழர் துரைக்கு இரங்கல் கூட்டம். இப்படி ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகளில் யாரெல்லாம் பலியானார்களோ அவர்கள் இயற்கை மரணம் அடைந்தால் கூட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி இருக்கிறார்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசியிருக்கிறார்கள். இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் இந்த பகுதியின் முன்னாள் மாவட்ட செயலாளராக இருந்த எங்கு கலவரங்கள் நடந்தாலும் விடுதலை சிறுத்தைகளின் வழக்கறிஞர் இங்கே வந்து வாதாடுவார், இந்த மக்களின் பக்கம் நிற்பார், அவருடைய குரல் இங்கே ஓங்கி ஒலிக்கும், அவர் வந்து நின்றால் ஒரு மிகப்பெரிய பலம் பொருந்தும் எங்களுக்கு என்கிற அளவிற்கு வழக்கறிஞர் மோகன் அவருக்கு இரங்கல் கூட்டத்தை நடத்தி காட்டினார். இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களில் இருந்து மக்களின் விடுதலைக்காக விடுதலை சிறுத்தையாய் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு களமாடிய தோழர்களுக்கு அவர் இரங்கல் கூட்டத்தை நடத்தி காட்டினார். ஏன் அவர் நடத்த வேண்டும்? எதற்காக நடத்த வேண்டும்? தோழர்களே, இந்த மக்களுக்காக எங்கு கலவரம் நடந்தாலும், இந்த மக்கள் எந்த நிலையில் பாதிக்கப்பட்டாலும், அது காவல்துறையை அடக்குமுறையில் இருந்தாலும் சரி, ஆட்சியாளர்களின் அடக்குமுறையாக இருந்தாலும் சரி, ஆட்சியாளர்களின் புறக்கணிப்பாக இருந்தாலும் சரி, சாதி வெறியர்களின் அச்சுறுத்தலாக இருந்தாலும் சரி,
அங்கே ஊருக்கு முன்னே வண்டி கட்டி கொண்டு வந்து நிற்கக்கூடியவர் அண்ணன் வர்கீஸ் அவர்கள். அவரோடு நான் பள்ளி காலகட்டத்திலிருந்து அவர் எங்கு போராட்டத்திற்கு சென்றாலும் அந்த இடத்திலே நான் நிற்பேன். ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஆலமங்கலம் புதிய இந்திய வங்கியை கண்டித்து நடந்தது. அந்த போராட்டத்திற்கு நான் பள்ளியில 12வது மாணவனாக படித்துக் கொண்டிருக்கிற போது அங்கே சிறப்பு அழைப்பாளர்களாக கண்டன உரையை நிகழ்த்துவதற்காக வந்தவர்கள் தான் அண்ணன் வர்கீஸ் அவர்களும் அண்ணன் மக்கள் போராளி பாஸ்கரன் அவர்களும். அப்படி நான் கால் சட்டை போட்ட காலகட்டத்திலிருந்தே இவர்களை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன், இவர்கள் வழியில் நடந்து கொண்டிருக்கிறேன் என்பது அனைவருக்கும் அறிந்தது. இந்த நிலையில் இந்த மக்கள் உயிரோடு இருக்கிற போது சாதி வெறியர்களால் காவல்துறையால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களால் வஞ்சிக்கப்படுகிற போது இவர்களுக்காக நின்ற அண்ணன் வர்கீஸ் அவர்கள் அப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, அந்த மக்களில் இருந்து வந்த தலைவர்களுக்காக, அண்ணன் தீர்த்தமலை போன்ற ஒரு நெஞ்சிலும் கொண்ட தலைவனுக்காக அவர்கள் இறந்தாலும் அவர்கள் ஒரு வரலாற்று பதிவாக மாற வேண்டும். இந்த மக்களுக்காக அவர்கள் பேசியவர்கள், இந்த மக்களுக்காக அவர்கள் உழைத்தவர்கள், ரத்தம் சிந்தியவர்கள். ஒரு ஊரிலே லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் கூட எல்லோரும் இந்த மக்களுக்காக பேசக்கூடியவர்கள் அல்ல, யதார்த்தமானவர்களாக இருப்பார்கள் அல்லது வாய்சத்தவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு ஆட்சியாளர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நிலையில் யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் அங்கிருந்து வரக்கூடியவர்களுக்காக, அவர்களை கௌரவிப்பதற்காக, அவருடைய போராட்ட வடிவங்களை அங்கீகரிப்பதற்காக தொடர்ந்து இப்படி நான் பட்டியலிட்ட அனைவருக்குமே இரங்கல் கூட்டத்தை நடத்தி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு வரலாற்று பதிவை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். தீர்த்தமலைக்கு இப்படி ஒரு பிரமாண்டமான ஒரு மேடையை அமைத்து எல்லோரும் தீர்த்தமலை என்ன பெரிய மிட்டா விலாசா 1000 ஏக்கர் கொண்டவரா அல்லது பொருளாதாரத்திலே பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடியவரா? எதற்காக தீர்த்தமலைக்கு இப்படி ஒரு பிரமாண்டமான மேடை? எதற்காக இத்தனை தலைவர்கள் வந்து தீர்த்தமலையை உயர்த்தி பேச வேண்டும்? இங்கே எத்தனை பேர் இருக்கிறார்களே, அப்ப அவர்களுக்கெல்லாம் பேசாத இந்த தலைவர்கள் எதற்காக தீர்த்தமலைக்காக பேசுகிறார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தீர்த்தமலை ஒரு போராளி. தீர்த்தமலை அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அறையில் அழைத்தவர். இங்கு இருந்த கலவரங்களுக்கு, இங்கு இருந்த மக்கள் பிரச்சனைகளுக்கு இந்த தலைவர்களை எல்லாம் அழைத்து வந்தவர். ஆகவே இந்த மக்களுக்காக போராடியவர். எல்லோரும் அவரை சிறுமைப்படுத்தலாம். ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து இன்னும் பின்தங்கிய நிலையிலிருந்து வரக்கூடியவர் என்று அப்படி சாதி முத்திரையை குத்தி அவரை சிறுமைப்படுத்தலாம். ஆனால் ஒரு காலமும் அது எடுபடாது. ஏனென்று சொன்னால் 6 ஆண்டு அல்ல 100 ஆண்டு ஆனாலும் தீர்த்தமலையினுடைய வரலாறு இங்கே பேசும். தீர்த்தமலையினுடைய அந்த நெஞ்சுரம் இங்கே அவருடைய மகன் வழியாக நிமிர்ந்து நிற்கிறது. மீசையை வைத்தால் மயில்களுக்கு தான் நடக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை இருந்த சமூகத்தில் மீசையை முறுக்கி விடக்கூடாது என்கிற ஒரு கட்டமைப்பு இருந்த இந்த சமூகத்தில் மீசையை முறுக்கிவிட்டு இந்த வீதிகளிலே நடந்தவர் தீர்த்தமலை. மீசையை முறுக்கிவிட்டு விடுதலை சிறுத்தைகள் கொடியை அவருடைய மாட்டிலே, காளை மாட்டிலே கட்டி பொது எல்லா சமூகங்களும் விடக்கூடிய அந்த மாடுகள் திருவிழாவிலே அவருடைய மாட்டை கொண்டு போய் விட்டு ஒரு வெற்றி கண்டவர் தீர்த்தமலை. ஆகவே அவருக்காகத்தான் இந்த கூட்டம். ஏறத்தாழ 3 கூட்டங்கள் நடத்துவதாக திட்டமிடப்பட்டு அது தள்ளி போய் கொண்டே இருந்தது. இனிமேலும் தள்ளி போக கூடாது என்பதற்காகத்தான் அண்ணன் வர்கீஸ் அவர்கள் இந்த முடிவை செய்தார் என்பது எனக்கு தெரியும். இது விடுதலை சிறுத்தைகள் எடுக்கவில்லை என்கிற அந்த பார்வையில் நாம் பார்த்துவிடக் கூடாது. யார் எடுத்தாலும், யார் எடுக்காவிட்டாலும், அல்லது விடுதலை சிறுத்தைகள் காலதாமதத்தோடு எடுத்தாலும் கூட
நான் முதலில் ஆளாக வந்து நிற்பேன், இந்த மக்களுக்காக பேசுவேன் என்று அவர் உரத்த குரலில் தொடர்ந்து களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு என்ன லாபம் இருக்கிறது? எதற்காக அவர் மனங்கெட்டு இப்படி ஒரு நிகழ்ச்சியை செய்ய வேண்டும்? தீர்த்தமலை ஒன்றும் அவர் கட்சியை சார்ந்தவர் இல்லையே, தீர்த்தமலையால் அவருக்கு எந்த அரசியல் லாபமும் இல்லையே, தீர்த்தமலை போய் அவர் பின்னால் நிற்கவில்லையே. ஆனாலும் அவர் நடத்துகிறார் என்று சொன்னால் அங்குதான் புரிந்து கொள்ள வேண்டும், அங்கே ஒரு ஜனநாயக பண்பு இருக்கிறது. இந்த மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அனைத்து மக்களுக்காகவும், அனைத்து கட்சியை சேர்ந்த தலித் மக்களுக்காகவும், அனைத்து மக்களின் தலைவர்களாக வரக்கூடிய எங்களை போன்ற போராளிகளுக்கு பின்னால் நின்று தாய் சிறுத்தையாக இன்றைக்கு எங்களை எல்லாம் அந்த வழி நடத்துகிறார். ஆகவே அவருக்கு தேவை இருக்கிறது. அவர் மக்கள் புரட்சி கைகமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு சாதாரண மக்கள் அவரை பார்த்து இன்றளவும் மனதில் நினைத்துக் கொண்டிருப்பது அவர் ஒரு விடுதலை சிறுத்தையை சேர்ந்தவர் என்றுதான். அப்படி ஒரு பார்வை இருக்கிறது. ஆனால் அப்படி சொல்லுகிற போது கூட ஒரு இடத்திலும் அவர் மறுத்து பேசவில்லை. நான் இந்த கட்சியை சார்ந்தவன், இந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறேன் என்று எனக்கு உண்மையாவே தெரிவிக்கும். அவர் சொல்லுவார், இப்படி சொல்றாங்கன்னு நான் கூட்டு சொல்லும் போது கூட இப்படிதான் சொன்னாங்க, இந்த கொடி அந்த கொடி ஒரே மாதிரி இருக்குது, இப்படி சொல்லும் போது கூட அதை வந்து உண்மையாவே சிரிச்சுட்டு அங்கீகரிப்பான். அப்படிப்பட்ட ஒரு சமூக சிந்தனை கொண்டவர் தீர்த்தமலை அவர்களுடைய மகன் இன்றைக்கு வலுவாக விடுதலை சிறுத்தைகளில் ஒரு மாவட்ட அமைப்பாளராக இன்றைக்கு தலைமை வந்து நிற்கிறார். அவர் சொன்னால் இருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்கள் கேட்கிறார்கள், இந்த ஆர்ப்பாட்டத்தை வையுங்கள் என்றால் அதற்கான முன்னெடுப்புகள் இங்கே நடக்கிறது. அவர் சொன்னால் இங்கே பல முடிவுகள் இருக்கிறது, நாங்கள் எல்லாம் அவருக்கு பின்புலமாக இருந்து கொண்டிருக்கிறோம். தோழர்களே, இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும். இங்கே அண்ணன் இளங்கவியார் இருக்கிறார். அவரை போல் ஒரு நல்ல மனிதரை எங்கும் பார்க்க முடியாது. உண்மையாகவே நாங்கள் அவர் பின்னால் நின்று இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளில் மிக வீரியமாக நடக்கிறோம் என்று சொன்னால் எங்களை பல்வேறு தளங்களில் தட்டி கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தி எங்களுக்கு பின்புலமாக இருந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ மாவட்ட செயலாளர்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆளுமை கொண்டவர். அவர் வந்து அண்ணன் தீர்த்தமலை படத்தை திறந்தார் என்கிறது தான் சிறப்பு. அவர்தான் திறக்க வேண்டும். அந்த முடிவை எடுத்தமைக்காக அந்த வர்க்கீஸ் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இது மக்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு துணிவை தரக்கூடிய வகையாக இருந்தாலும் சரி, பின்புலமாக நாங்கள் இருக்கிறேன், நீங்கள் ஓடுங்கள், நீங்கள் வேலை செய்யுங்கள் என்று எங்களை விரட்டி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான அந்த தலைவராக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இளங்கவியார் இந்த நிகழ்வுக்கு வந்தது, அண்ணன் தீர்த்தமலை அவர்களுடைய படத்தை திறந்தது விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம். ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கே அவரை நாங்கள் எதிர்பார்த்தோம். அவர் வருங்காலங்களில் தலைவரால் அங்கீகரிக்கப்படுவார். அவர் பதவிகளுக்கு ஆசைப்படக்கூடியவர் அல்ல. ஆனால் தலைவரிடத்திலே, தலைவர் எழுச்சி தமிழிடத்திலே அவர் ஆழ்மனதிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதராக அண்ணன் இங்கே வளம் வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தோழர்களே, அண்ணன் தீர்த்தமலை அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் விரைவில் ஒரு கூட்டத்தை நடத்துவோம். அந்த விடுதலை சிறுத்தைகள் கூட்டத்தில் ஏற்கனவே அத்திமூர் முடியப்பட அவர்களுக்கு நிதி வழங்கி இருக்கிறோம். அரியாலை சுப்பிரமணிக்கு நிதி வழங்கி இருக்கிறோம். சாக்கி முகிலனுக்கு நிதி வழங்கி இருக்கிறோம். தமிழ்வாணனுக்கு நிதி வழங்கி இருக்கிறோம்.
இவருக்கு இரங்கல் கூட்டத்தை நடத்தி நிதி வழங்குவதற்கு ஏற்பாடு செய்தோம். ரகுவரனுக்கு நடத்தி நிதி வழங்கி இருக்கிறோம். உண்மையாகவே தலைவரே வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி நிதி கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது போல் இருக்கிறது. அதனால்தான் தள்ளி போகிறது என்பதை சொல்லி அண்ணன் தீர்த்தமலை அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நெஞ்சார்ந்த வீர வணக்கத்தை செலுத்தி தம்பி பாண்டியன் அவர்களுக்கு எப்போது விடுதலை சிறுத்தைகள் பின்புலமாக இருக்கும், அவர்களோடு எப்போதும் நாங்கள் தொடர்ந்து இணைந்து களப்பணியாற்றுவோம் என்று சொல்லி மக்கள் புரட்சி கழகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் மைய மாவட்டத்தின் சார்பில் அக்கா வளர்மதி அவர்களின் சார்பிலும் சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.